பேசிதான் மனுஷங்க அழகின் சார்பில் நான் ரசிகா பண்ணியிருக்கேன். அண்ணன் திருச்சி குருவில் மறைந்திருக்கக்கூடிய நபர்களையும் வெளியே கொண்டு வந்து அவர்களை ஒரு ஆளுமையாக ஒரு மாவட்ட செயலாளராக அவருடைய பணி செய்ய வேண்டும் என்று தாராபுரம் பகுதியில் வெளிப்படுத்தி இருக்கிறார். தலைவர் வந்து யாரெல்லாம் பணம் கட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பொறுப்பு நிச்சயமா இருக்கு. இதை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு முரண்பாடோட முருகவேல் நமக்கு பிடிக்காது, முருகவேலுக்கு நான் வேலை செய்ய மாட்டேன், அவர் போட்டதுக்கு மனக்கொடுக்கிறோம், இந்த நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்திங்க அப்படின்னு நிறைய பேர் தெரியாம ஒரு குற்ற உணர்ச்சியோடைய தம்பியை பார்த்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் மறந்து தம்பி அவர்களை மாவட்ட செயலாளராக மனப்பூர்வமாக ஏற்று அவரோடு பின்னால் நின்று பணி செய்ய வேண்டும். அந்த பணியிலே மண்டல செயலாளர் நானும் மண்டல துணை செயலாளர் ஓவியர் அவர்களும் இணைந்து பணியாற்றி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த மாவட்ட செயலாளரை கொடுத்தார்களோ மண்டல செயலாளரை கொடுத்தார்களோ அதை முழுமையாக பரிபூர்ணமாக பணி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுடைய ஒத்துழைப்பாக வரும். தம்பி அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சிகளை வாழ்த்துறை வழங்குவதற்குரிய அண்ணன் கணிகன் அவர்களுக்கு வரவேற்பு என்று சொல்லி என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மாவட்ட செயலாளர், மரியாதைக்குரிய சகோதரர் ஓவியர் மின்னல் அவர்கள், மண்டல செயலாளர், குறிப்பாக ஈரோடு மண்டல செயலாளர் தம்பி ஜாஃபர் அலி அவர்களே, மின்னல் அவர்களை தாராபுரம் காங்கயம் சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய மண்டலத்திற்கு மண்டல துணை செயலாளராகவும், நம்முடைய தம்பி ஜாஃபர் அலி அவர்களை ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு அடங்கி இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான
மண்டல செயலாளராகவும் அறிவித்திருக்கின்றார். அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தலைவருக்கும் தொடர்பே இருக்கிறது. பிற கட்சிகளிலே யார் நிர்வாகி என்றே தெரியாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தலைவருக்கும் கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்திலே வாழக்கூடிய முகாம் பொறுப்பாளருக்கும் ஒரு உறவு இருக்கும். அவர்களிடம் கட்சியின் தலைவர் நெடுநேரம் பேசுவார், நெடுநேரம் விவாதிப்பார், அவர்களின் பிரச்சனையை கேட்டறிவார், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்வார். அப்படி தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியின் தலைவரையும் நாம் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட தலைவரின் பின்னால் இன்றைக்கு நாம் பொறுப்பாளர்களாக, மாவட்ட செயலாளராக, மண்டல செயலாளராக, மண்டல துறை செயலாளர்களாக, மாநில பொறுப்பாளர்களாக இன்றைக்கு நாம் தலைவர்களாக இந்த மண்ணில் வீரர்களை போட்டு மட்டும் இல்ல, தாராபுரத்தை அடுத்த ஊருக்கு நாம் பரப்புறப்ப அதேதான் வரும். ஒவ்வொரு தலைவனாக வர வேண்டும் என்றால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். தெரியாது. சம்மன்மான வழக்கு மட்டும் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் 1990 இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்தில் நடந்துட்டு தான் இருக்கும். போலீஸ் நண்பர்களாக, உறவுகளாக, இயக்க தளபதிகளாக, ஒடுக்கப்பட்ட மக்களை அமைப்பாக்கக்கூடிய களத்தில் விடுதலை சிறுத்தைகளாக இணைந்திருக்கிறாரே, இதுதான் இந்த இயக்கம் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை. எனவே இந்த தொகுதி என்பது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான தொகுதி. தாராபுரம் சட்டமன்ற தொகுதி என்பது மிக மிக முக்கியமான தொகுதிகளில் ஒரு தொகுதி. தலித்துகளுக்கு 44 தொகுதிகள் இருக்கின்றது என்றால், எப்படி காட்டுமன்னார்குடி வட மாவட்டங்களில் மிக முக்கியமான தொகுதியாக பேசப்படுகிறதோ, அப்படி மேற்கு மாவட்டங்களில் பல தொகுதிகள் தலித்துகளுக்கான தொகுதிகளாக இருந்தாலும் முதன்மையாக பேசப்படுவது தாராபுரம் சட்டமன்ற தொகுதி. இதை கவனத்தில் வச்சுக்கணும். சாதாரண இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்காக பாடுபடுவதிலே முன்னணியாக இருக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்றது யாரும் மறைக்கவும் முடியாது. அப்ப மேற்கு மாவட்டத்தில் நம்ம ஒரு தொகுதியை கேட்கிறோம் அல்லது 2 தொகுதியை கேட்கிறோம்னா நமக்கு முதல்ல தர வேண்டிய தொகுதி எந்த தொகுதியா இருக்கணும்? தாராபுரம் தொகுதியா இருக்கணும். தாராபுரம் தொகுதியா இருக்கணும். அப்படிப்பட்ட தொகுதியை வேலை பார்க்கணும். அப்ப எவ்வளவு பொறுப்போட, எவ்வளவு கவனமா இந்த இயக்கத்தின் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இயங்கணும், பிற சமூகத்து மக்களுடைய நல்லாதரவை பெறணும். எல்லோரும் விடுதலை சிறுத்தைகளாக அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக ரொம்ப பக்குவமானவங்க, மக்களுக்காக நிற்பவர்கள், எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய திறன் படைத்தவர்கள். அவங்க சமாளிக்கவே முடியாது, மக்கள் பிரச்சனையில மக்களுக்காக நிற்பாங்க அப்படின்ற பெயர் தான் நம்முடைய கட்சிக்கு கிடைக்கக்கூடிய நற்பெயர், நம்முடைய தலைவருக்கு நாம் வழங்கக்கூடிய நற்சான்று. சொல்லணும், நம்முடைய தலைவர் இந்த பொறுப்பை வழங்கி இருக்கின்றார். அடுத்தடுத்த கூட்டம் எப்படி நடத்த வேண்டும் என்றால், ஒரு நிர்வாக திறனுள்ள கூட்டமாக நடத்த வேண்டும். மாவட்ட நிர்வாக குழு என்றால் அந்த மாவட்ட நிர்வாக குழுவில் யாரெல்லாம் பங்கேற்க வேண்டுமோ அவர்கள் மட்டும்தான் பங்கேற்கணும். மாவட்ட செயற்குழுனா அந்த செயற்குழுவில் யாரெல்லாம் பங்கேற்க வேண்டுமோ அவர்கள் மட்டும்தான் பங்கேற்க வேண்டும். மாவட்ட பொதுக்குழு என்றால் அந்த பொதுக்குழுவில் யாரெல்லாம் பங்கேற்க வேண்டுமோ அவர்கள் மட்டுமே அந்த அவையில் பங்கேற்க வேண்டும். அதுதான் முருகவேல் அவர்களின் இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பிற்கு மிகச் சரியாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற நற்சான்றிதழை அவருக்கு கிடைக்கக்கூடிய பணியாக இருக்கும். நிர்வாக குழுவில யார் பங்கேற்கணும், செயற்குழுவில யார் பங்கேற்கணும், பொதுக்குழுவில யார் பங்கேற்கணும், அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த தொகுதியில ஏழை எளிய மக்கள், ஜனநாயக சக்திகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று நம்முடைய இயக்கத்தின் கொடியை பறக்க வைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான பணி. அந்த பணியை முருகவேல் அவர்கள் செய்ய வேண்டும். கட்சியின் மூத்த தோழர்களோடு இணைந்து, முன்னணி பொறுப்பாளர்களோடு இணைந்து, குறிப்பாக இன்றைக்கு மண்டல செயலாளராக இருக்கக்கூடிய டாக்டர் ஜாஃபர் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். எனவே ஜாஃபர் அவர்களும், அதாவது மண்டல நிர்வாகமும், ஜாஃபர் என்று சொல்லிவிட்டால் மண்டல நிர்வாகம், சிறுத்தை முருகவேல் என்று சொன்னால் அது மாவட்ட நிர்வாகம், மண்டல நிர்வாகம் இணைந்து தாராபுரம் சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கொடி பறப்பதற்கான வேலையை செய்யுங்கள் என்று என்னுடைய வாழ்த்து செய்தியை சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக அமர்ந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காங்கயம்